உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தாட்ஸ்லாம் வந்திருக்கா? பைக்கில் ஸ்பீடாக போயிட்டுருப்போம், திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? பில்டிங் பால்கனியில் நின்றுட்டு பார்த்துட்ருப்போம், திடீர்னு கீழே தவறி வந்தால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ்லாம் நடந்திருக்கா? இது ஜஸ்ட் மென்டல் இல்னஸ் இல்லை, பிரெயின் இமேஜின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேலை செய்யும்போது நடக்கிற ஒரு ப்ராப்ளம். மோஸ்ட்லி பிரெயின் நம்மக்கிட்ட சொல்ல வர்றது பி கேர்ஃபுல் அப்படின்னு. ஏன் இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஸ்லீப், எமோஷனல் ஓவர்லோட் ஆர் சம்டைம்ஸ் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் ஹையாக இமேஜின் பண்ணும்போது நடக்கிற ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனையும் ஒரேடியாக சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. பட் சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். சரி, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஓகே, இந்த தாட்ஸ் நமக்கு வந்திருக்கு, நான் கண்ட்ரோலாக இருக்கேன் அப்படின்னு. செகண்ட் ஒன், டிஸ்ட்ராக்ட், ஃபோக்கஸ் ஆன் ரியல் திங்ஸ் அரௌண்ட் யூ. இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா உங்களை சுற்றி ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். லைக் மியூசிக் கேட்கலாம் ஆர் சம் அதர் திங்ஸ். அண்ட் தேர்ட், ரீஃப்ரேம். இன்ஸ்டெட் ஆஃப் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்றத தாட்டில் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன், கிரவுண்டிங் டெக்னிக். கிரவுண்டிங் டெக்னிக்னா வேற ஒன்றும் கிடையாது. யூஸ் த 5 4 3 2 1 ரூல். அதாவது 5 சொல்லும் போது நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கணும். 4ன்னு நீங்கள் சொல்லும் போது யூ கேன் டச், அந்த விஷயத்த நீங்கள் டச் பண்ணணும். 3ன்னு சொல்லும் போது யூ கேன் ஹியர், நீங்கள் அந்த விஷயத்த கேட்கணும். 2ன்னு சொல்கிறப்போ யூ கேன் ஸ்மெல், அந்த விஷயத்த நீங்கள் ஸ்மெல் பண்ணணும். 1ன்னு சொல்கிறப்போ யூ கேன் டேஸ்ட், நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த விஷயத்துல நீங்கள் டிவைட் ஆகிடலாம்.